श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 901வது நாமம் சதா ஜனஹித உத்யுக்தாய நமக. ஜனங்களின் நன்மை கருதி அயராது எந்நேரமும் உழைத்தவருக்கு நமஸ்காரம். 902வது நாமம் சதாத்மனே நமக. சத்யனும் மெய்ப்பொருளை ஆத்மாவாக கொண்டவருக்கு நமஸ்காரம். 903வது நாமம் சதாசிவாய நமக. சதாசிவனுக்கு நமஸ்காரம். எப்பொழுதும் மங்களமானவர், மங்களம் அருள்பவர் என்பது பொருள். 904வது நாமம் சதா ஆர்த்திரசித்தாய நமக. எப்பொழுதும் இழகிய மனத்தை உடையவருக்கு நமஸ்காரம். மனம் இழகாமல் தர்ம சிந்தனை வராது. 905வது நாமம் சத்ரூபினே நமக. சத் என்னும் மெய்ப்பொருளின் உருவானவருக்கு நமஸ்காரம். 906வது நாமம் சத் ஆஸ்ரயாய நமக. சாதுக்களின் சான்றோர்களின் புகலிடமானவருக்கு நமஸ்காரம். 907வது நாமம் சதாஜிதாய நமக. எப்பொழுதும் தோற்கடிக்க முடியாதவருக்கு நமஸ்காரம். 908வது நாமம் சந்நியாச யோக யுக்த ஆத்மனே நமக. சந்நியாச யோகத்திற்கு உகந்தவருக்கு நமஸ்காரம். 909வது நாமம் சன்மார்க்க ஸ்தாபன விரதாய நமக. சன்மார்க்கத்தை நிர்மாணம் செய்வதை தவமாக ஏற்றுக்கொண்டவருக்கு நமஸ்காரம். சன்மார்க்கத்தின் சிறப்பு அம்சம் எம்மதமும் சம்மதம். இந்த மார்க்கத்தில் சாதி, சமய, இன, குல வேறுபாடுகள் எவையும் இல்லை. பாபாவுக்கு 15 ஆண்டுகள் முந்தி பிறந்தவரும் சமகாலத்தவருமாகிய ஸ்ரீராமலிங்க அடிகள் சமரச சன்மார்க்கம் கண்டு தமிழ்நாட்டில் பரப்பினார். இவர் ஒளி வழிபாட்டினை உலகுக்கு உணர்த்தியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாட்டமுற்றவர். வடலூரில் சத்தியஞான சபையையும் தருமசாலையையும் ஏற்படுத்தியவர். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக விடைந்தவர். திருவருட்பா பாடிய செம்மல். சமகால ஞானிகளின் அனுபவங்களும் சமமாகவே இருந்திருக்கின்றன. யுக தர்மம் போலும். என்னுடைய கஜானா நிரம்பி வழிகிறது, ஆனால் யாருக்குமே வண்டிகளை கொண்டு வரும் சிரத்தை இல்லை. ஸ்ரீ சாயி பாபா. கடை விரித்தோம், கொள்வாரில்லை, கட்டிவிட்டோம். ஸ்ரீராமலிங்க அடிகள். 910வது நாமம் சபீஜம் பலம் ஆதாய நிர்பீஜம் பரிணாமகாய நமக. விதையுள்ள பழங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை விதையில்லா பழங்களாக மாற்றியவருக்கு நமஸ்காரம். இது சந்தேகிகளுக்கும் அருள் செய்த லீலைகளில் ஒன்றாகும். காக்கா மகாஜனி ஒரு தீவிர பக்தர். பம்பாயில் வசித்த அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஷீரடிக்கு வந்து பாபாவை தரிசனம் செய்துவிட்டு போவார். பாபா போய் வா என்று விடையளித்தால்தான் பம்பாய்க்கு திரும்பி போவார். அவர் டக்கர் தரம்சே ஜேடாபாயி என்ற வக்கீலுக்கு அவருடைய அலுவலகத்தில் மேனேஜராக பணியாற்றி வந்தார். முதலாளியும் மேனேஜருமாக இருந்தாலும் இருவரும் நெருங்கி பழகினர். அடிக்கடி போய் தரிசனம் செய்கிறாரே, அங்கு என்னதான் இருக்கிறது என்று சோதித்து பார்த்து விடுவோம் என்ற எண்ணத்தில் ஒரு முறை டக்கர் சேட்டும் மகாஜனியுடன் ஷீரடிக்கு சென்றார். மகாஜனி உடனே திரும்புவது நிச்சயம் இல்லையாதலால் திரும்பும் சமயம் தமக்கு துணையாக இருக்கட்டும் என்று மற்றொருவரையும் கூட அழைத்து கொண்டார். மகாஜனி பாபாவிற்கு அளிப்பதற்கு கையுறையாக 2 சேர் உலர்ந்த திராட்சை வாங்கி கொண்டார். மூவரும் ஷீரடியை உரிய நேரத்தில் அடைந்து பாபாவை தரிசனம் செய்ய மசூதிக்கு சென்றனர். மகாஜனி பாபாவை நமஸ்கரித்துவிட்டு தாம் கொண்டு வந்த திராட்சையை சமர்ப்பித்தார். பாபா திராட்சையை விநியோகம் செய்ய சொன்னார். டக்கர் சேட்டுக்கும் சில கிடைத்தன.
அவருக்கு திராட்சை பிடிக்காது. மேலும் நன்றாக கழுவி சுத்தம் செய்யாமல் திராட்சையை தின்னக்கூடாது என்று டாக்டர்கள் வேறு அவருக்கு அறிவுரை கூறியிருந்தனர். திராட்சை பிடிக்கவில்லை, ஒதுக்கியும் தள்ள முடியவில்லை. வேண்டா வெறுப்பாக வாயில் போட்டுக்கொண்டார். இந்த அழகில் விதை வேறு. அதை எங்கே துப்புவது? மசூதிக்குள் துப்ப முடியாதே. ஆகவே கொட்டைகளை யாருக்கும் தெரியாமல் தம் பாக்கெட்டிலேயே போட்டுக்கொண்டார். டக்கர் சேட்டுக்குள் ஒரு உறுத்தல். பாபா சர்வஞானியாக இருந்தால் பிடிக்காத பொருளை கொடுத்து ஏன் என்னை தின்ன வைக்கிறார் என்னும் எண்ணம் எழுந்தது. இவ்வெண்ணம் எழுந்தவுடனே பாபா மேலும் சில திராட்சைகளை கொடுத்தார். சேட்டுக்கு அதை உண்ண விருப்பமே இல்லை. கையிலேயே வைத்து கொண்டிருந்தார். பாபாவா விடுவார்? டக்கரை வற்புறுத்தி திராட்சைகளை உண்ணும்படி செய்தார். என்னே ஆச்சரியம்! இம்முறை விதைகளே இல்லை. பாபா தம் எண்ணத்தை அறிந்து திராட்சைகளில் விதையில்லாமற் செய்துவிட்டார் என்று சந்தேகப்பட்டு பக்கத்தில் தரிசனம் செய்து கொண்டிருந்த தர்கட் என்னும் பக்தரை, உங்களிடம் இருப்பது என்ன ஜாதி திராட்சை என்று கேட்டார். தர்கட் விதையுள்ள திராட்சை என்று பதிலளித்தார். டக்கர் சேட் இதை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தார். மேலும் பாபாவை சோதிக்க எண்ணி, பாபா வாஸ்தவமாகவே ஒரு சித்தராக இருந்தால் அடுத்த சுற்று பிரசாதம் கொடுக்கப்படும் போது மகாஜனிக்கு முதலில் கொடுக்கப்பட வேண்டும் என்று மனத்துள்ளே ஒரு நிபந்தனை போட்டுக்கொண்டார். இதையும் படித்தறிந்த பாபா அடுத்த சுற்று விநியோகம் வந்த சமயத்தில் மகாஜனியிடமிருந்து தொடங்கு என்று ஆணையிட்டார். சேட்டின் சந்தேகங்கள் நிவர்த்தியாயின. சேட் பாபாவை வணங்கினார். மதிய ஆரத்திற்கு பின் பம்பாய் திரும்புவதற்கு அனுமதி பெறுவதற்காக மூவரும் மசூதிக்கு சென்றனர். பாபா அப்போது தமக்கே உரிய பாணியில் யாரோ முன்பின் தெரியாத மனிதனை பற்றி பேசுவது போல் நிலையற்ற புத்தி பெற்ற மனிதன் ஒருவனின் கதையை கூறினார். அவனுக்கு ஏதாவது ஓர் இடத்தில் நம்பிக்கை வை, அனாவசியமாக சுற்றாதே என்று அறிவுரை கூறி அனுப்பியதாகவும் கூறினார். அக்கதையின் வர்ணனை அனைத்தும் தம்மை பற்றியதே என்று டக்கர் சேட் உணர்ந்தார். மகாஜனிக்கும் தம்முடனேயே திரும்ப அனுமதி கிடைக்க வேண்டும் என்று சேட் நினைத்தார். இவ்வெண்ணத்தையும் படித்தறிந்த பாபா மகாஜனிக்கு எஜமானருடன் திரும்பிவிட அனுமதி அளித்தார். டக்கர் சேட் 15 ரூபாய் தட்சிணை கொடுத்துவிட்டு சகல ஐயங்களும் நீங்கியவராய் சந்தோஷமாக வாழ்வதற்கான அறிவுரையையும் பெற்றுக்கொண்டு ஷிரடி பயணம் பெரும் நன்மை அளித்த திருப்தியுடன் வீடு திரும்பினார். பாபா வியத்தகு சக்தி வாய்ந்த மகான் என்பதை நன்கு உணர்ந்தார். பம்பாய் சேட்டின் கதை மிகச் சுவையானது. முழு கதையையும் ஸ்ரீமத் சாய் ராமாயணம் 35வது அத்தியாயத்தில் படித்து மகிழுங்கள். 911வது நாமம் சமதுக சுக ஸ்வஸ்தாய நமக. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக மதித்து தம் இயல்பிலேயே உறுதியாக நின்றவருக்கு நமஸ்காரம். குந்தியின் மைந்தா, பொறிகள் புலன்களிடத்து பொருந்துதலால் குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் முதலியன உண்டாகின்றன. தோன்றுதலும் மறைதலும் நிலையாமையும் அவைகளின் இயல்பு. பாரதா, அவைகளை பொறுத்துக்கொள். கண் செவி முதலிய ஐம்பொறிகள் அதனதன் புலனாகிய வடிவம் ஒலி முதலியவைகளில் உலவுகின்றன. அதனால் உலகம் வேண்டப்படுபவை வேண்டப்படாதவைகளாக தென்பட்டு இன்ப துன்பங்களை விளைவிக்கின்றன. இந்திரியங்களுக்கு விஷயமாகும் பொழுது தோன்றவும் விஷயமாகாத பொழுது அவைகள் மறையவும் செய்கின்றன. ஒரு வேளையில் இன்பம் தருகிற அதே பொருள் மற்றொரு வேளையில் துன்பம் தருகிறது. குளிர் வெப்பம் இதற்கு சான்று. இன்பம் தரும் உணவு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது துன்பம் தருகிறது. ஆகையால் இவையாவும் அநித்தியமானவைகள். அவைகளை பொறுத்து பழகுபவன் உறுதியை பெறுகிறான். திதிஷை அல்லது பொறையை பழகுதல் நல்வாழ்க்கைக்கு ஓர் இன்றியமையாத சாதனமாகிறது. அத்தகையவன் இன்ப துன்பங்களுக்கு ஆளாவதில்லை. ஞானத்துக்கு தகுதியுடையவன் ஆகிறான். ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 14 பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தர். 912வது நாமம் சமலோஷ்ட அஸ்மகாஞ்சனாய நமக. ஓட்டாஞ்சல்லியையும் கல்லையும் செம்பொன்னையும் சமமாக கண்டவருக்கு நமஸ்காரம்.
ஞான விஞ்ஞானத்தில் திருப்தி அடையாத மனம் சலியாத புலன்களை வென்ற மண் கல் பொன்னை சமமாக கருதுகின்ற யோகியானவன் சமாதியில் உறுதி பெற்றவன் எனப்படுகிறான் என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம். சாஸ்திர ஆராய்ச்சியால் வரும் அறிவு ஞானம் எனப்படுகிறது. அது சுவானுபவமாக முதிருமிடத்து அதற்கு விஞ்ஞானம் என்று பெயர். மற்றவைகளெல்லாம் மாறும்போது எது ஆகாசம் போன்று மாறாதிருக்கிறதோ அது கூடஸ்தன் எனப்படுகிறது. இந்திரியார்த்தங்களின் போக்குவரவுகளில் தட்டுப்படாது தன்மயமாயிருக்கும் மனபரிபாகம் அடையப்பெற்றவன் கூடஸ்தன் எனப்படுகிறான். முதற்காரியமாகிய மனது ஒடுங்கி இருக்கும் இடத்து இந்திரியங்களுக்கு வேகம் வருவதில்லை. ஆகையால் மனம் அடங்கிய யோகி இந்திரியங்களை நன்கு வென்றவனாகிறான். பாலர்களால் பெரிதும் மதிப்பிடப்படுகின்ற மணற்சோறு, கோழி, பொம்மை, பம்பரம் முதலியவைகளை முதியோர் பற்று வைக்காது சமதிருஷ்டியோடு காண்கின்றனர். பற்றுடைய உலகத்தவர் வெவ்வேறு படித்தரங்களில் வைத்து மதிப்பிடுகின்ற மண் கல் பொன் ஆகியவைகளை பற்றற்ற யோகி பஞ்சபூதங்களால் ஆகியவைகள் என்று சமதிருஷ்டியோடு காண்கிறான். பரதிருஷ்டி ஒன்றுதான் அவனுக்குள்ளது. ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம் அத்தியாயம் 6 ஸ்லோகம் 8 பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தர் அவர்களின் விரிவுரை. ஒருவன் வானப்பிரஸ்தம் ஏற்று அவனுக்கு மனைவியுடன் வனம் செல்லுகையில் ஒரு வைரக்கல்லை கண்டு அதை தன் மனைவி பார்த்து ஆசைப்படலாகாது என்று கருதி அதை தன் காலால் மண்ணில் மறைத்தான். மனைவியோ வைரத்திற்கும் மண்ணாங்கட்டிக்கும் வித்தியாசம் தெரியும் போது ஏன் வீட்டை விட்டு வனத்திற்கு வந்தீர் என்று கேட்டாள். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். 913வது நாமம். சமர்த்த சத்குரு சிரேஷ்டாய நமக. சர்வ வல்லமை பொருந்திய சத்குருமார்களுள் தலை சிறந்தவருக்கு நமஸ்காரம். குரு அஞ்ஞான இருளை நீக்கி ஞானமருள்பவர். சத்குரு அஞ்ஞான இருளை நீக்கி ஞானம் அளிப்பது மட்டுமல்லாமல் சிஷ்யனின் நல்வாழ்வு பற்றிய அக்கறையும் கொண்டு வழி நடத்துபவர். சமர்த்த சத்குரு ஞானத்தை அளித்து நல்வாழ்வையும் அளித்து தம் வசமுள்ள சித்திகளால் சிஷ்யனின் கர்ம வினையையும் விலக்கி கரையேற்றுபவர். ஜெய ஸ்ரீ சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். 914வது நாமம். சமானரகிதாய நமக. ஒப்பில்லாதவருக்கு நமஸ்காரம். ஒப்புடைய நல்லன் ஒருவன் அல்லன், ஓரூர நல்லன் ஓர் உவமன் இல்லி, அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணின் அல்லால், இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டுனாதே. அப்பர் சுவாமிகள். 915வது நாமம். சமாஸ்ரித ஜனத்ரான விரதபாலன தத்பராய நமக. அடைக்கலம் புகுந்த ஜனங்களை காப்பது என்னும் விரதத்தை வாழ்க்கையின் தலையாய இலக்காக கொண்டவருக்கு நமஸ்காரம். இது ஸ்ரீ ராமருடைய உன்னதமான கல்யாண குணம். காக்கை முதல் அரக்கன் ஈராக சரணாகதி செய்து பாதத்தை பிடித்துவிட்டால் வேறு பேச்சே இல்லை, காப்பாற்றியே தீர்வார். நாம் தான் தயங்குகிறோம். ஏனெனில் சரணாகதி சுலபமன்று. ஆதிகவி வால்மீகி என்ன பாடியிருக்கிறார் என்று பார்க்கலாம். ஸ்ரீராமர் வானர மன்னன் சுக்ரீவனை விழித்து, பரந்தபா, சத்துருவாயிருந்தாலும் ஒருவன் கைகூப்பி கொண்டு பரிதவித்து யாசிப்பவனாக சரண் புகுந்தால் காருண்ய தர்மத்தை காப்பாற்றும் பொருட்டு அவனை கொல்லலாகாது. பயத்தாலோ மதிமயக்கத்தாலோ காமத்தாலோ ஒருவன் சரணாகதி அடைந்தவனை காக்காமற் போனால் அது உலக நிந்தனைக்குரிய பாவமாகும். நான் உன் உடைமை என்று பிரபத்தி செய்து ஒருவன் ஒரே முறை யாசித்தாலும் எல்லா உயிர்களிடமிருந்தும் அவனுக்கு அபயமளிப்பேன். இது என்னுடைய விரதம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் காண்டம் 6 விபீஷண சரணாகதி சர்க்கம் 18 ஸ்லோகங்கள் 27, 29 மற்றும் 34. உரையாசிரியர் பூஜ்ய ஸ்ரீ அண்ணா என் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். 916வது நாமம்.
சமுத்திர சம காம்பீர்யாய நமக. சமுத்திரத்தை போன்று கம்பீரமானவருக்கு நமஸ்காரம். 917வது நாமம் சங்கல்ப ரஹிதாய நமக. எதையும் அடைந்துவிட வேண்டுமென்ற தீர்மானம் ஏதும் இல்லாதவருக்கு நமஸ்காரம். விருப்பம் ஆசை ஏதும் இல்லாதவர் என்பது பொருள். ஆசையே உனக்கு வேறு எங்கே என்று கண்டுகொண்டேன். சங்கல்பத்தில்தான் நீ வேரூன்றி இருக்கிறாய். இனி நான் சங்கல்பிக்க மாட்டேன். அதனால் நீ வேருடன் அழிவாய். மகாபாரதம். 918வது நாமம் சம்சார தாபஹாரிய அங்கரையே நமக. மனித வாழ்க்கையின் இன்னல்களை கொள்ளையிடும் பாதங்களுக்கு நமஸ்காரம். 919வது நாமம் சம்சார வர்ஜிதாய நமக. உலக வாழ்வில் உழல்வதை புறக்கணித்தவருக்கு நமஸ்காரம். 920வது நாமம் சம்சார உத்தார நாம்னே நமக. உலக வாழ்வில் உழல்வதை கடக்க உதவும் திருநாமமுடையவருக்கு நமஸ்காரம். சாயிராம் சாயிராம் என்று ஜபித்து கொண்டே உலக வாழ்வெனும் கடலையும் பிறவி பெருங்கடலையும் கூட கடந்துவிடலாம். இந்த நாம ஜபத்தால் ஏற்படும் ஒலி அதிர்வுகளில் நாம் கற்பனை செய்தும் பார்க்க முடியாத அளவிற்கு தெய்வீக அருள் நிரம்பி இருக்கிறது. பேசி பயனில்லை, அனுஷ்டிக்க வேண்டிய விஷயம். இது சம்பந்தமாக பாபாவின் திருவாய்மொழி. சாயி சாயி என்று எந்நேரமும் ஜபம் செய்து கொண்டிருப்பீர்களானால் நான் என்னுடைய அருளால் உங்களுக்கு 7 கடல்களையும் அளிப்பேன். எவர்கள் என்னுடைய இவ்வார்த்தைகளில் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்வாழ்வு பெறுவார்கள். ஸ்ரீமத் சாயி ராமாயணம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।